கலிலேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊரில் தூய ஆவியால் கருவுற்ற இறைவனின் தாயே, உலக மீட்பரை உன் உதிரத்தில் சுமந்தவரே, உன் இறை நம்பிக்கை என் வாழ்வில் உயர் நம்பிக்கை. குளோரியா இறைவனுக்கே மாட்சி, குளோரியா இறைவனுக்கே மகிமை. ஆண்டவருடைய தூதரிடையர்கள் தோன்றினாரே, ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்ததே. மிகுந்த அச்சம் இடையர்களை ஆட்கொண்ட போது, வானதூதரிடையர்களை அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குளோரியா இறைவனுக்கே மாட்சி, குளோரியா இறைவனுக்கே மகிமை. விண்ணக்க தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. குளோரியா இறைவனுக்கே மாட்சி, குளோரியா இறைவனுக்கே மகிமை. இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள் நாம் பெத்லகேமுக்கு செல்வோம், ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற நிகழ்ச்சியை காண்போம். இடையர் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன துப்பியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். குளோரியா இறைவனுக்கே மாட்சி, குளோரியா இறைவனுக்கே மகிமை. கிழக்கிலிருந்து வந்த மூன்று ஞானிகளே, கஷ்மா பக்த சார்மில் கியூர் என்ற பெயர் கொண்டவர்களே, இயேசுவின் பிறப்பை தேடி விண்மீனை கண்டவர்களே, விண்மீனால் இயேசு பாலனை அடைந்தவர்களே. பொன்துவம் வெள்ளை போலம் காணிக்கைகளை தந்தவர்களே, பணிந்து தேவ